வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வனவாசம் போகலாம். பாருங்கள், இயற்கையான ஒரு மலை. இதை யார் செய்தார்கள்? இறைவனா, இயற்கையா? ஏதோ ஒன்று. ரசிப்பது நமது கடமை. பாருங்கள், சுற்றி வர மலை, சூப்பரான மலை, உயர்ந்த மலை. அதன் நடுவே பாருங்கள், ஒரு சின்னஞ்சிறு வீடு, மண்ணால் செய்யப்பட்ட வீடு, பெரிய வசதிகள் இல்லாத எளிமையான அழகான வீடு. அங்கே ஒரு கோழி தன் குடும்பத்துடன் வசிக்கிறது. பாருங்கள், குஞ்சுகளுக்கு பயிற்றுவிக்கிறது. எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஓட வேண்டும். தனியாக வந்த கோழியும் வந்து சேர்ந்து விட்டது. பாருங்கள், அந்த கோழி குஞ்சு இரவு முழுவதும் உழைத்த களைப்பு. அந்த நாய்கள் உறங்குகின்றன. இந்த பசுக்கள், இந்த கன்றுகளை பாருங்கள், என்ன அழகாக தன் உணவை அரைத்து மென்று அசை போட்டு, ஆஹா, காண கண்கொள்ளா காட்சி. இங்கே ஒரு கோழி, காலடியில் ஒரு பாட்டில். ஏதோ தப்பு நடந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், இங்கும் ஒரு நாய். இந்த கன்றுகள் என்ன அழகாக இயல்பாக இருக்கின்றன. அந்த வெள்ளை கன்று மனதை கொள்ளை கொள்ளுகிறது. வெள்ளந்தியான மனிதர்கள், கருப்பு நிற மனிதர்கள், ஆனால் உள்ளம் வெள்ளை. இங்கு பாருங்கள், குழந்தைகள் நில்லு என்று சொன்னாலும் தயங்கும் அந்த எளிமை, நளினம். இந்த மனிதர்கள் தான் இந்த வீட்டில் வசிப்பவர்கள். இயல்பான வெள்ளந்தியான மனிதர்கள். இது என்ன சாந்தி ஸ்தூபியா, சார்மினாரா, குதுப் மினாரா என்று யோசிக்கிறீர்களா? இதுதான் செங்கல் சூளையின் அந்த புகைப்போக்கி. பாருங்கள், எவ்வளவு உயரத்துக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே நெருப்பு புகையாக வெளியே வரும். ஆனால் இது ஒரு காலத்தில் எப்படி ஓஹோ என்று இருந்தது தெரியுமா? இதுதான் செங்கல் சூளை. வீடு கட்ட செங்கல் வாங்குகிறோம், எங்கிருந்து வருகிறது என்று யாராவது யோசித்து பார்த்திருப்போமா? பாருங்கள், அது உற்பத்தியாகும் இடம் ஒரு காலத்தில். இப்பொழுது அது தடை செய்யப்பட்டு அநியாயமாக அம்போவென்று பரிதாபமாக களை இழந்து பொலிவிழந்து நிற்கிறது. செங்கல் சூளை என்றால் செங்கல் என்று மட்டுமா நினைத்தீர்கள்? அதில் எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் இருக்கிறது தெரியுமா? ஆஹா, வேகமாக ஓடும் லாரிகள், அதன் ஓட்டுநர்கள், அதன் கிளீனர்கள், அதை நம்பி, லாரியை நம்பி இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், கிளீனர்கள், அந்த பணியாளர்கள், செங்கலை ஏற்றி இறக்கும் பணியாளர்கள், இவர்களை நம்பி இருக்கும் பெட்டிக்கடை முதல் பீடி சிகரெட்டு முதல் சின்ன சின்ன டிஃபன் கடை வரை. ஆஹா, எத்தனை எத்தனை! ஆனால் இங்கே கோவை மாவட்டத்தில் ஏதோ காரணங்களுக்காக தற்காலிகமாக இந்த செங்கல் சூளைகள் மூடப்பட்டுள்ளன. மிகவும் பரிதாபத்துக்குரிய விஷயம். இப்பொழுது இங்கு செங்கல் வேண்டுமானால் வேறு மாவட்டங்களில் இருந்து வேண்டுமானால் வாங்கலாமே ஒழிய, இந்த தடாகம் பகுதியில் நிச்சயமாக ஒரு சூளை கூட உபயோகத்தில் இல்லை. எல்லாம் இப்படி பாழடைந்து கிடக்கிறது. சாதாரணமாக மனிதர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு கல்லறை கட்டுவதற்கு இந்த செங்கலை பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கு பாவம், இந்த செங்கல்கள் தங்களுக்குள் தாங்களாகவே கல்லறையாக நின்று கொண்டிருக்கின்றன. இந்த காலம் எப்பொழுது தீரும்? இந்த சோகம் எப்பொழுது முடியும்? மீண்டும் எப்பொழுது இந்த செங்கல் சூளைகள் பயன்பாட்டுக்கு வரும்? கடவுளுக்குத்தான் வெளிச்சம். இதுகாரும் உடன் வந்தமைக்கு, பொறுமை காத்தமைக்கு நன்றி, வணக்கம். இவை வெறும் உயிரற்ற செங்கற்களா? இல்லை, பலரது இருண்ட வாழ்க்கை விடியட்டும் விரைவில்.